இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இப்போ கதை ஒரே மாதிரி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அர்ஜுன் சதி திட்டம் போடுறதும், இவங்க எல்லாம் மாற்றி மாற்றி வீட்டுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறதும், அப்புறம் சேர்ந்துக்கிறதும், அப்புறம் ஒரே நெகிழ்ச்சியும் உணர்ச்சியும், அப்புறம் திருப்பி அர்ஜுனை காப்பாற்றுறது அப்படின்னு கதை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே ஆஃபீஸில் ஜிஎம் போஸ்ட்டு, சேர்மன் போஸ்ட்டுலாம் ஆள் போடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே சரஸ்வதிக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துறான்ப்பா, அவங்க பேர் தான் கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்க, எப்படியும் படித்து முடிக்க போகிறாங்க அவங்களும் எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி சொல்ல அப்படிங்கிற கரெக்டான தான்ப்பா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அர்ஜுனோட ஸ்பை கேட்டுறாரு. அர்ஜுனுக்கெல்லாம் ஸ்பை இருக்குது, ஆனால் தமிழ் குடும்பத்துக்கு ஒரு ஸ்பையும் இல்லை. தமிழ் குடும்பம் ஏன்னா ஒரு தத்தி குடும்பமாக இருக்கிறனால ஸ்பையே வச்சுக்கிறது இல்லை. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்பை அவரே யோசிச்சு பிளான் பண்ணி கார்த்திகிட்ட போய்ட்டு ஜிஎம் சார் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன ஜிஎம் தான் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் தான் சார் ஜிஎம், உங்கள் ஜிஎம் போஸ்ட்லாம் ஏதோ நிரப்பணும்னு ஆடிட்டர் சொன்னார்னு பேசிகிட்டு இருந்தாங்க தமிழ் சார், உங்கள் பேர் தான் அடிபட்டுச்சு சார் அப்படின்னா, ஓ அப்படியா அண்ணனே சொன்னாரா, சூப்பர் அப்படின்னு ஒரே சந்தோஷமாயிட்டார் கார்த்தி பரிதாபமாக. சந்தோஷமாயிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வசுகிட்ட சொல்கிறாரு. வசுக்கு ஐயோ பரவத்தீங்களா, உங்கள் மாமாவுக்கு உங்கள் அருமை தெரிஞ்சிருக்கு, உங்களோட பெருமை தெரிஞ்சிருக்கு, சூப்பர் அவ்வளோதான் கலக்கல் கங்க்ராட்ஸ் அப்படின்னா விருது அஃபிஷியல் ஆகட்டும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பை கால் பண்ணி அர்ஜுன்கிட்ட சொல்ல, அர்ஜுன் சூப்பர் கண்டிப்பாக அவன் ஜிஎம் போஸ்ட் யார் கொடுப்பான் அப்படின்னா தமிழ் அவன் ஒய்ஃபுக்கு தான் கொடுப்பான், ஏன்னா அவள் படித்து முடிக்க போகிறா, அவள் பேர் தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான், இவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா நம்ம கம்பெனியில் எப்படி ப்ரொடக்ஷன்லாம் போகுது, இருக்கிறது ஒரு ஆர்டர் தான், நல்லா குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ண லேட் ஆகுதா, சீக்கிரம் முடிக்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இருக்கிறதே ஒரு ஆர்டர், அந்த ஆர்டரை மேனேஜ் பண்ண முடியாமல் பரம ஒரு ஆள்னா அவர்கிட்ட விட்டுருக்காங்கன்னா இப்போ நீ எல்லாம் என்னப்பா, நீ கோல்டு மெடல்லாம் வாங்கி என்னப்பா ப்ரோஜனம், இவரை பார்த்தால ஒன்றும் தெரியல. வர ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா அர்ஜுன் ஒன்றும் பெரிய வில்லன் கிடையாது. அர்ஜுனுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ் குடும்பம் சரியான தத்தி குடும்பமாக இருக்கிறதுனாலையும், கொஞ்சம் கூட மூடல்லாமல் நடந்துக்கிறதுனாலையும், முட்டாள்களாக இருக்கிறதுனால அர்ஜுன் ரொம்ப பெரிய வில்லனால நமக்கு தெரிகிறார். ஸோ இது நடந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இப்போ திருப்பி வீட்டில் வசு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அப்போ சரஸ்வதினு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு எடுத்துக்க சொல்கிறாங்க கம்பெனியில். நீ வேலைக்கு போனால் குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு தனியாக இவங்க வேறு கோதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யாரா அவனுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே நமச்சியும் தமிழும் வந்துடுறாங்க. அங்கே ஆஃபீஸில் பேசினதெல்லாம் கேட்டோம், அதான் விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, ஓ இது வரைக்கும் வந்துருச்சா, டிவிலே வந்துடும் போலையே அப்படின்னோடனே அதான் இப்போ சரஸ்வதிக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துடலாம், கார்த்திக் ஒரு போஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திகா நான் யாருக்கு என்ன கொடுக்குறேன்னு நான் சொன்னேன்னா, நான் என்ன அதை முடிவு எடுக்கல, நான் முடிவு எடுத்து சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் தமிழ். டக்குன்னு முகம் மாறிடுது கார்த்திக், என்னடா அது நம்ம கொடுக்க மாட்டாங்க போல போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஏற்கனவே செஞ்ச தப்புக்கே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு போயிட்டார். உடனே தமிழ் கார்த்திக் முகமே மாறிடுச்சு. கார்த்திக் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீயும் என்ன நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வேலைலாம் செஞ்சாமான்னு கோதை சொன்னதுக்கு, உங்களவுக்கு முடியுமாத்த, நீங்கள் பெரிய முட்டாள், அந்தளவுக்கு முட்டாளாக மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுத்த அப்படின்னு சரஸ்வதி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படின்ட்டு இருந்துச்சு நமக்கு. இதில் நடுவில் வேறு அர்ஜுனை எப்போமா உள்ள தூக்கி போடுறது வேறு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே ராகினியே மனசு மாதிரி கோட்டை நமக்கு சாதகமாக பேசிடுவா அப்படின்னு சொன்னாங்க. கோதை குடிச்சிருக்காங்களா கோதைன்னு வேறு எனக்கு அப்பப்போ தெரியல, பகல்லே குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருக்காங்க எப்பயுமே. இதெல்லாம் நடந்து முடிய இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆஃபீஸில் போயிட்டு பார்த்தா ஒரு மாதிரி கடுப்படிக்கிறாரு கார்த்தி. என் பேரெலாம் ஒன்றும் சொல்லலை, அவர் எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றி பேசுகிறீங்க, இதை பற்றி யாரும் பேச வேணாம் அப்படின்னு அந்த ஆள்கிட்ட ஸ்பை கிட்ட சொல்ல, ஸ்பை என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் பேரும் சொன்னாங்க, கூட சரஸ்வதி மேடம் பேரும் சொன்னாங்க அப்படின்ட்டு போயிட்டார். உடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டார் இப்போ கார்த்தி. இந்த விஷயத்தை அவர் அர்ஜுனுக்கு கால் பண்ணி சொன்ன உடனே அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, இதான் முடிவு அப்படின்னு வெயிட் பண்ணி போயிட்டு இருக்கிற கார்த்தியை நிப்பாட்டி வண்டி சாவியெல்லாம் எடுத்துக்கிட்டு உன்ட்ட பேசணுண்டாங்கிறார். எதுக்குறா துரோகி அப்படின்னா, உனக்கு என்னடா துரோகம் பண்ண, நீ சேர்மனாக இருந்த, எங்கள் அப்பா பாட்டிருந்து உங்கள் அப்பா காசு கம்பெனியை அடித்து பிடிங்கி வாங்கிட்டாங்க, அதை நான் திருப்பி வாங்கினேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் செய்யலடா. ஆனால் உனக்கு என்றைக்குமே நல்லதாக நினச்சிருக்கேன், உன்னால தான் நான் எனக்கு காதல் லவ் ஆஃப் மை லைஃப், என் காதலியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குழந்தையோட வாழ்கிறேன். அதனால் இப்போ உன்னை நான் ராஜா மாதிரி வச்சுருந்தேன். உங்கள் அண்ணா எல்லாரும் முன்னாடி திட்டிருக்காரு, இப்போயும் சரஸ்வதி தான் ஜிஎம் போஸ்ட்டுக்கு போட போகிறாரு, நீ அங்கே வேலை தான் செய்ய போகிற, ஏன்னா நீ படித்தவங்கிறனால அவருக்கு ஒரு கோபம் இருக்குது. நீ ஒழுங்காக இப்போ திருப்பி என் பக்கம் வந்துட்டேன்னா உன்னை நான் டேரெக்டாக உன்னை சேர்மன் போஸ்ட்டை திருப்பி உனக்கு கொடுத்துறேன், நல்லா யோசிச்சுக்கோன்னு பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நமச்சி கவனிக்கிறாரு. வாய் அசைவில் என்னங்கிறது தெரியாட்டியும் ஏதோ ஏற்றி விடுறாங்கன்னு மட்டும் ஒரு தெரிஞ்சிருச்சு. அதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் நடக்கிற கூத்தையும் பற்றியும் எப்படியோ திருப்பி அவருக்கே ஏதோ ஜேஎம்டி போஸ்ட்லாம் கொடுக்க போகிறாங்க கார்த்திக்குங்கிறத பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை எதோ திருப்பி பழையபடி அதே இடத்துல இருக்குது மேக்னா போனதுக்கப்புறங்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இப்போ கதை ஒரே மாதிரி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அர்ஜுன்